ஸ்ரீகிருஷ்ணாவின் அன்பு வணக்கங்கள். சனி பகவான் வக்ர பயிற்சியில் குழந்தை பாக்கியம் பெறப்போகும் 4 ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சனி பகவான் எப்போது வக்ரம் ஆகின்றார் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்வதை தான் நம்ம வக்ரம் அப்படின்னு சொல்கிறோம். ஜூலை மாதம் 26ஆம் தேதி முதல் சனி பகவான் பின்னோக்கி நகரத் தொடங்குகிறார். வக்ர நிவர்த்தி காலம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி 2026 வரைக்கும் வக்ர நிலை முடிவுக்கு வருகின்றது. சுமார் 137 நாட்கள், அதாவது 4-5 மாதங்கள் சனி பகவான் வக்ர கதியிலே இருக்கிறார். இதன் மூலம் மீன ராசியில் புதனின் ஆதிக்கம் பெற்று ரேவதி நட்சத்திரத்தில் வக்ரம் அடைந்து அக்டோபர் 10க்கு பிறகு சனியின் சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்குள் பிரவேசிக்கிறார். இந்த வக்ர பெயர்ச்சியினால ஒரு நல்ல பலன்கள் பெறப்போகும் ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல பலன்கள். அதாவது சனி பகவான் வக்ரம் அடையும் போது சில ராசிகளுக்கு கெடு பலன்கள் குறைந்து திடீர் யோகமும் நன்மையும் கிடைக்கும். அப்படி ஒரு 4 ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கின்றது. அதில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம், மிதுனம், கன்னி, விருச்சகம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சற்று நல்ல பலன்கள் கிடைக்க போகின்றது. இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்க போகும் அந்த 4 ராசி யாரு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். குழந்தை பாக்கியம் பெறும் முதல் ராசி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சகம் ராசிக்காரர்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடான மீனத்தில் தான் சனி பகவான் வக்கரம் அடைகின்றார். பொதுவாக 5ஆம் இடத்தில் சனி புத்திர தோஷத்தையே அல்லது தாமதத்தையே தருவார். உங்களுக்கு குழந்தை பேரில் தாமதம் ஆகி கொண்டே இருக்கு அப்படின்னா வரக்கூடிய 4 மாதம் உங்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லணும். எதிர்மறையான தாக்கம் முற்றிலுமாக குறைந்து நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் தள்ளி போன தம்பதிகளுக்கு இந்த சனி வக்ர காலத்தில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான யோகம் நிறைவாகவே இருக்கின்றது. 2வது ராசிக்காரர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகம் ராசிக்காரர். கடக ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் அடைகின்றார். பூர்வ புண்ணிய பலன்கள் அதிகரிக்கும் காலம் இது. 5ஆம் இடம் அதிபதியான செவ்வாயின் நிலையும் சாதகமாக இருப்பதால் வக்ர சனியின் காலத்தில் வம்ச விருத்தி உண்டாகும். 3வது ராசிக்காரர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மம் ராசிக்காரர். அஷ்டம சனியால் அவதிப்படும் உங்களுக்கு இந்த சனி வக்ரமடைவதால் 5ஆம் வீட்டின் மீதான அழுத்தங்கள் குறையும். மருத்துவ சிகிச்சைகளின் மூலம் குழந்தை பாக்கியம் பெற நினைப்பவர்களுக்கு இந்த காலம் நல்ல பலனை கொடுக்கும். இது அனைத்துமே பொது பலன்கள். உங்களுடைய சுய ஜாதகத்தில் கோச்சார இடத்தில் சனி பகவானின் நிலையை பொறுத்து உங்களுக்கு துல்லியமான பலன்கள் கொடுக்க முடியும். 4வது ராசிக்காரர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர்கள். 5 குடையவர் வக்கிரமாகிறார். கன்னி ராசிக்கு 5ஆம் வீடான புத்திரஸ்தானத்தின் அதிபதியே பூராதிபதி சனி பகவான் ஆவார். அவர் 7ஆம் இடத்தில் வக்ரம் பெறுகிறார். புத்திரஸ்தானத்தின் பலம் பெறுவதாலும் குருவின் சுப பார்வை சேர்க்கை இருப்பதாலும் கன்னி ராசி பெண்களுக்கு கர்ப்பம் தருப்பதில் இருந்த ஹார்மோன்ஸ் மற்றும் உடல்நல பிரச்சனைகள் தீர்ந்து குழந்தை பாக்கியம் கைகூடும். இந்த சனி பகவானின் வக்ர காலத்தில் உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள சிவாலயங்கள்ல நவகிரகங்கள்ல இருக்க சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது, ஊனமுற்றோர்களுக்கு ஏழை எளியோர்களுக்கு உங்களால் முடிந்த உணவு தானம் செய்வது, வாயில்லாத ஜீவராசிகளுக்கு காகத்திற்கு நாய்களுக்கு உணவு தானம் செய்வது சனி பகவானின் தாக்கத்தை குறைத்து உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து இதில் உள்ள ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கிடைத்த பிறகு மறக்காம இந்த வீடியோவில் உங்களது கருத்துக்களை ஆமாம் மாதிரி நடந்துச்சு அப்படின்னு உங்களுடைய உண்மையான கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.